அண்ணாமலை மற்றும் உதயநிதி என்று குறிப்பிட்டு மற்ற கட்சிகளுக்கான வேலையே இப்போது இல்லாதது போல ஒரு சூழ்நிலை ஏற்படுது. துரை வைகோ வந்து நீங்க விட்டீங்க, அன்புமணி ராமதாஸ் ஒரு முக்கிய தலைவர், அவங்க எல்லாமே சார்பு கட்சிகளா இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா சீமான் இருக்காரு, சீமானை இல்லைன்னு சொல்லல, ஆனா சீமான் எல்லாருமே சார்பு கட்சிகளாக. சீமான் தனித்துவமா இயங்கினாலும் அவரால் இன்னும் அந்த உச்சத்தை எட்ட முடியவில்லை. அண்ணாமலை போன்ற 11% வாங்கினார். அண்ணாமலை 8% தனித்திருந்து 8% வாங்கினார். சீமானை ஒருபோதும் யாரும் தவறாக எடை போடவே முடியாது, குறைத்து எடை போடவே முடியாது. என்றால் அவர் தனித்துவமாக இயங்குகிறார். ஆனால் அவருக்கென்று ஒரு காடினை வைத்து அந்த காட்டிற்குள் தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிறார். அது பொதுமக்களை மற்றவர்களை வெல்ல வேண்டும், மற்றவர்களை வாக்குகளை கவர வேண்டும் என்பது சீமானுக்கு மிக முக்கியமானது. ஆனால் மற்றவர்களை எடுத்துக்கொண்டால் நீங்க சொன்னபோது துரை வைகோ, அன்புமணி எல்லோருமே பார்த்தீர்கள் தனியாக என்பதை சார்பணியாகத்தான் இருக்கிறார்கள். அன்புமணி தனியாக பரிசீலித்து பார்த்தார், மாற்றம் முன்னேற்றம் என்றார். ஆனால் மாற்றம் ஏமாற்றமாகத்தான் அவருக்கு அமைந்தது. எனவே அந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது இவர்கள் மூவரை வைத்துதான் பிரதான அரசியல். ஆனால் ஒரு அந்த வெற்றிடம் வந்து ஃபுல்லப் ஆன மாதிரி தெரியுது. டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாற்ற விஜய்ங்கிற ஒரு இது அந்த கேப் வந்து ஃபுல்லப் பண்ணி அவர் ஆட்சியே கைப்பற்றிட்டார். இப்போ இவங்க ரெண்டு வாக்கு வங்கியும் ஓரளவு இவ்வளோ தான் அவங்களை மேக்ஸிமம் அப்படிங்கிற லெவலுக்கு இறங்கிக்கிட்டாங்க. 25, 20, 24, 20 அந்த மாதிரி. திமுகவோட வாக்கு வங்கி வந்து 35, அங்கே 25 அப்படிங்கிறது இவங்களோட மிக குறைவான வாக்கு வங்கிகள். அதாவது ஒரு தோல்வி நேரத்தில் இவங்களோட வாக்கு வங்கிகள் இந்த அளவுக்கு தான் இருக்குது. இது தவிர விஜய் வந்து ஒரு புதிய சக்தியாக அவர் வந்து 40 நெருங்கி வாக்கு வங்கி இந்த முறை வாங்கிட்டார். 40, 30, 20ங்கிறது கிட்டத்தட்ட முடிந்து போச்சு. 35, 30 அந்த 100% அந்த கேப் ஃபுல்லப் ஆன மாதிரி இப்போ ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா அந்த கேப் வந்து 30% மூல இருந்தது. இவங்க 35, 30 வழக்கமாக எல்லா தேர்தலையும் திமுக அதிமுக வாங்கிடுறாங்க. அந்த 30 யார் மொத்தமாக வாங்க போறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு கணிக்க முடியாமல் இருந்ததை விஜய் இந்த முறை அதை நிறைவு பண்ணிட்டாரு. அதனால தமிழ்நாட்டில் இந்த கேப் ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் அண்ணாமலை அந்த புதிதாக எந்த வாக்கு வங்கியை அவர் ஈர்க்க போகிறார் என்ற ஒரு கேள்வி இருக்குது. அது எல்லா கட்சியிலும் கொஞ்சம் எடுப்பாரா, இல்லை தனியாக அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தனியாக, அதாவது இப்போ இந்த தனியாக இந்த ஜென்சி என்ற ஒரு வட்டத்தை வந்து வளைத்து போட்டு விட்டார் விஜய். ஆனால் இந்த ஜென்சி வந்து விஜய் வந்து பலமுறை தொடர்ந்து டெஸ்டட் வாட்டர்ஸ் அல்ல, இப்பொழுதுதான் ஜெயித்திருக்கிறார் முதன்முறையாக. இன்னும் 1 மாத காலம் கூட இன்னும் முடிவடைகளை ஆட்சிக்கு வந்து. எனவே அவர் இன்னும் ஒரு 6 மாத காலம் ஆட்சி புரிந்தால்தான் அவருடைய ஆட்சி எப்படி இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் விஜய் மேலே நிறைய அதீத நம்பிக்கையில் வாக்களிச்சிருக்காங்க. அதில் ஒரு 50% அவர் நிறைவேற்றினால் கூட அவர் தொடர்ந்து நீடிப்பார், பலமான அஸ்திவாரத்தை போட முடியும். ஆனால் அதிலே பல விடயங்களை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் நிச்சயமாக அந்த எதிர்ப்பை சம்பாதிப்பார். அந்த எதிர்ப்பு மீண்டும் திமுக அதிமுகவுக்கு தான் செல்லும். அதை உடைப்பதற்காக, அதை கேட்ச் செய்வதற்கு அண்ணாமலை ஒருவேளை தனி கட்சி ஆரம்பித்தால் நிச்சயமாக அதை அவர் கபலீகரம் செய்வார். எனவே ஜென்சியை டார்கெட் செய்தால் அவர், நான் ஏற்கனவே சொன்னேன், மதசார்பற்ற கொள்கை என்று அழைக்கும் போது இந்த சிறுபான்மை வாக்குகளை கூட அள்ளக்கூடிய வாய்ப்பிற்கு தனி கட்சி வந்தால் அண்ணாமலை. அதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் இளைஞர்களை மையமாக வைத்துதான் அரசியல் செய்ய போகிறேன் சொல்லியிருக்கிறார். ஜென்சியை மையமாக வைத்துதான், அதுவும் வேலை வாய்ப்பை கொடுக்க போகிறேன் என்றெல்லாம் புதிய அறிவிப்புகளை விடுத்தார் என்றால் நிச்சயமாக அவரை தேடி செல்வதற்கு வாக்குகள் இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க இளைய தலைமுறை வந்து நிச்சயமாக வாக்கு வங்கிங்கிறது மிக முக்கியமா இருக்காது. பிஜேபிக்கு அந்த அளவுக்கு இன்னும் அது கெயின் ஆகலையே. பிஜேபிக்கே ஆகல, அண்ணாமலைக்கு ஆகுமாங்க. பிஜேபியில் இருந்தால் பிஜேபியில் அதுக்கு அவர் சொல்ல அதுக்காக நான் கட்சியை விட்டு வந்தேன்னு சொல்லுவார்ல. இன்னொன்னு பிஜேபியோட பிளான் தான் இந்த அண்ணாமலை வந்து புது கட்சி ஆரம்பிக்குதுன்னு இன்னொரு கருத்து இருக்கலாம். ஏன்னா 3 நாள் அங்க போய் டெல்லியில போய் இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அங்க போய் ஒரு ராஜினாமா பண்றதுக்கு 3 நாள் பக்கத்துல நமக்கு வருது. இதுவரை அரசியல ஒரு புதுமையா தெரியுது. இல்ல கட்சியில இருந்திருக்கிறாரு, அங்க போறாரு. இல்ல கண்ணன், அதுல 2 விடயங்கள் நாம் பேச வேண்டும். இது பழைய வரலாறு கொஞ்சம் தட்டி பார்க்கணும். அவர் வந்து IPS பதவியை ராஜினாமா செய்து வந்த உடனே அவர் என்ன ஒரு இது இருந்தா ரஜினியோட சேர போறாருன்னு தான் இருந்தது. ரஜினியோட சேர போறாருன்னு சொன்னாங்க முதல்ல. அதுக்கப்புறம் இவர் இங்க வருவார் அங்க வருவாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஜேபி தான் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது, பயன்படுத்தி கொண்டது. அவர் சேர்ந்த உடனே பிஜேபி தலைவர் ஆகல, கொஞ்ச நாள் அதான் ஆக்குறாங்க. அவர் பெரிய காலம் இல்ல, குறைந்த காலத்துல ஒரு 6-7 மாதத்துல ஒரு ஆண்டுல அவர் தலைவரா மாறுறாரு. ஆனால் மாறிய பிறகு அவர் செயலாற்றிய விதம் மிக மிக முக்கியமானது. நீங்களும் ஜேர்னலிஸ்டா இருக்கீங்க, நானும் ஜேர்னலிஸ்டா இருக்கேன், மக்களும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அவருடைய செயலாக்கத்தை. அது குறைந்த காலத்திலே பிஜேபிக்கு 11% வாக்குகள், தினந்தோறும் தலைப்புச் செய்தி, அதெல்லாம் மிக முக்கியமானது. இப்ப தாவேகா விஜய் வெல்வதற்கு அது ஒரு மிக முக்கியமான காரணம். நீங்க பாத்தீங்கன்னா விஜய் எவ்வளவு கஷ்டப்பட்டாரா, ஒரு 3 மாசத்துல முடிச்சிட்டாரு கதையை. பாரம்பரிய கட்சிகளை 60 ஆண்டுகளாக அசைக்க முடியாத சக்திகளாக இருந்த 2 பெரும் கட்சிகளை 3 மாதம், அதுவும் ரொம்ப அலட்டிக்கலை. இவங்க 234 தொகுதியை சுத்தி வந்தார் EPS. ஸ்டாலின் பல தொகுதி, நூற்றுக்கணக்கான தொகுதி, 200 தொகுதி மேல அவரும் போனாரு, உதயநிதி போனாரு, மூத்த அமைச்சர்கள் என்ன எல்லோரும் சுற்றி வந்தாங்க. ஆனா
விஜய் வந்து மொத்தமா ஒரு 22 தொகுதிக்கு 22 இடங்கள் தான் போனார், ஆட்சியை பிடிச்சிட்டாருங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான இந்த தேர்தலில் சொன்ன விதம் என்னென்றால், திமுக எதிர்ப்பு அலை என்று இல்லை, தாவேக ஆதரவு அலை என்னும் பெரிதாக இல்லை. ஆனால் தாவேக தனிபெரும் கட்சியாக வந்திருக்கிறது, மக்கள் எதையோ எதிர்பார்த்திருக்கிறார். அதே போன்று தாவேக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வெற்றியை பெறவில்லை, கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள்ல பூச்சிய இடங்கள். எனவே தாவேகாவுக்கு ஆதரவு இருந்திருக்கிறது, தனிப்பெரும் கட்சியாக மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மாற்றத்தை தேடுகின்ற மக்கள் நிறைய பேர், அதாவது அதிகரித்துக் கொண்டே வருகிறார், மாற்றத்தை எதிர்பார்க்கும் மக்கள் அதிகரித்துக் கொண்டே வருகிறார் என்பதை தான் இது காட்டுகிறது. ஆனால் திமுக வேண்டவே வேண்டாம் என்று மிகப்பெரிய ஒரு தோல்வியை, படுதோல்வி அடையவில்லை. திமுக படுதோல்வி அடைந்திருந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்ப்பு அலை இருந்தது, கடந்த ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு அலை ஸ்டாலின் ஆட்சிக்கு எதிராக இருந்தது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள முடியும். ஆனால் அப்படி இல்லை, கிட்டத்தட்ட 60 இடங்கள்ல கிட்டத்தட்ட ஜெயிச்சிருக்காங்க நினைக்கிறேன் அவங்களும், இல்லையா? அதே மாதிரி இவங்களும் 40 இடங்கள் மேல ஜெயிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய படுதோல்வி யாரும் அடைந்து விடவில்லை, காணாமல் போய்விடவில்லை, இன்னும் அவர்கள் முக்கியத்துவத்துடன் இருக்கிறார்கள். எனவே இது ஒரு நிச்சயமாக எதிர்கால அரசியல் கடுமையான ஒரு அரசியலாக இருக்கும்.